வழக்கமாக சென்ஸ் ஆர்கன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பார்க்க, கேட்க, ஸ்மெல் பண்ண, டேஸ்ட் பண்ண, அப்புறம் டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு. ஆனால் அதே சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்மளோட மனசை காம் பண்ணி தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நம்புவீங்களா? வெல்கம் டு டே 6 ஆஃப் 10 PM பாஸ் சேலஞ்ச். இன்னைக்கு 5 4 3 2 1 கிரவுண்டிங் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் ரூம்லையே இருந்து கண்ணை யூஸ் பண்ணி 5 திங்ஸ் நோட் பண்ணுங்கள். கை யூஸ் பண்ணி 4 திங்ஸ் டச் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள். காது யூஸ் பண்ணி 3 திங்ஸ் கவனமாக கேளுங்க. நோஸ் யூஸ் பண்ணி 2 திங்ஸ் அங்கே என்ன ஸ்மெல் இருக்குன்னு நோட் பண்ணுங்க. டங் யூஸ் பண்ணி ஒரு டேஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்க. அப்புறம் ரிலாக்ஸ். இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம பிரெயின் திங்கிங் மோட்லேருந்து சென்சரி மோடுக்கு மாறுது. அதாவது எப்போ பிரெயின் ஓவர் திங்கிங்கில் ஸ்டக் ஆகுதோ அப்போல்லாம் பழைய மெமரிஸ், எப்பயோ நடந்தது, நாளைக்கு நடக்க போகிறதுன்னு எல்லாத்தையும் ரிப்பீட் மோடில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம திங்கிங்கை சென்சஸ் மேலே மாற்றும் போது உடனே பிரெயின் ரியல் லைஃப், அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதுன்னு நோட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி நோட் பண்ணும்போது நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சேஃப் தான்னு பிரெயினுக்கு புரியும். பிரெயினுக்கு இது புரிஞ்சா ஹார்ட்டு காம் ஆகும், பாடி லைட் ஆகும், அப்புறம் என்ன, பிரெயினும் எவ்ரிதிங் இஸ் ஓகே, இட்ஸ் டைம் டு ஸ்லீப்னு ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கு தெரியுமா, மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது கூட ஓவர் திங்கிங்லேருந்து வேறு ஏதாச்சுக்கு நம்ம பிரெயினை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக தானா. ரெஸ்ட்டு தேவைன்னு வரப்போ மட்டுமாவது சென்ஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் என்ன? இட்ஸ் அ சிம்பிள் ஸ்விட்ச் பட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஃபாலோ ஃபார் மோர். நாளை சந்திப்போம்.